உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 டிசம்பர் 2025 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:17 AM முதல் 14 ஜனவரி 2026 செவ்வாய்க்கிழமை மாலை 3:05 PM வரையிலும் ஒரு மாத காலத்தில் ஏற்படக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை கூற உள்ளேன். அதற்கு முன்பு இந்த அனைத்து பலன்களுமே மேஜர் பலன்களை ஒட்டித்தான் இருக்குமே தவிர இது அந்த மேஜர் பலனுக்கு மேல் சென்று உங்களுக்கு லட்சியத்தை ஈடு செய்ய வைக்காது. மேஜர் பலன் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்ற சட்டி, அதில் இருப்பதை பிரதிபலிப்பது ராசி பலன். இப்பொழுது அந்த மேஜர் நல்லா இருந்தால் மொத்தத்திலேயே மேஷராசிக்கு நல்லா இல்லை, அவ்வளோதான். 2 வருஷத்துக்கு நல்லா இல்லை, அவ்வளோதான். அது கடந்த 2024. ஏன்னா பின்னாடி சொல்லி முன்னாடி சொன்னா தானே உங்களுக்கு புரியும். இல்லைன்னு வச்சுக்கிங்க, கிராமத்தான் சாட்டிலைட்டை முறைச்சி பார்த்த மாதிரி தான். இப்போலாம் முட்டாய் கடை முறைச்சி போகிறது இல்லை, சாட்டிலைட்டை முறைச்சி பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் 2024 மேலிருந்து 2026 மே வரலுமே மேஷராசிக்காரனுக்கு மேஜர் பலன் சரி கிடையாது. அதில் அப்பப்போ கஞ்சி குடிக்கலாம். ஆமாம், அதில் ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரின்னு 3 விதமான ஜாதகம் உண்டு. ஏ கேட்டகரி என்பது என்ன? தேவைக்கு அதிகமாக பணம் வரக்கூடிய ஜாதகம், தேவைக்கு அதிகமாக சந்தோஷம் வரக்கூடிய ஜாதகம். பி கேட்டகரி என்பது தேவைக்கு ஏற்ப சந்தோஷமும் அதே மாதிரி பணமும் வரக்கூடியது. ஆமாம், பணம் வந்தாலே மற்ற சந்தோஷத்தெல்லாம் விலை கொடுத்து வாங்கிடலாம் சாமி, பணம் தானே முக்கியம். அது மாதிரி எல்ஐஜி, ஹெச்ஐஜி, எம்ஐஜி மாதிரி. எம்ஐஜின்றது ஆவரேஜ், ஹெச்ஐஜின்றது ஹை இன்கம். அந்த மாதிரி உங்கள் ஜாதகம் ஹெச்ஐஜி ஜாதகமாக ஹை இன்கம் கிரேடா, எம்ஐஜி என்ற மிடில் இன்கம் கிரேடா, எல்ஐஜி என்ற லோ இன்கம் கிரேடா, இல்லை அதை விட கீழேயான்றது நீங்கள் தான் அந்த ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு நல்ல ஞான ஜோதிடத்தை கொடுத்து தெரிஞ்சுக்கணும். இப்போ பலனை மட்டும் கேளுங்க. மொத்தத்தில் 2 வருஷம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். 2024 மே டு 2026 மே வரலாம். இதுக்கு இடையில் இந்த 3 கேட்டகரியான ஹெச்ஐஜி, எம்ஐஜி, எல்ஐஜியில் உங்கள் ஜாதக கேட்டகரி எல்ஐஜியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பலனை புரிஞ்சுக்கிங்க. நான் இதை ஒவ்வொரு பதிவின் கடைசியிலும் கூட ஒரு 30 செகண்ட் போடுறேன். இந்த அறிவூட்டலை கொடுக்குறேன். இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே எப்படிப்பட்ட சில பலன்கள் உங்களை தேடி வரப்போகிறது என்றால், படை ஏற்கனவே மாண்டு போச்சு. நீங்கள் நல்லா இருந்த காலம் என்பது அதிகபட்சம் 2024 மே டு 25 மே, இது நல்லா இருந்தீங்க. அடுத்தது 2025 மே, அதுக்கு முன்னாடியே 3 மாதம் பிப்ரவரியிலே உங்கள் படை மாண்டு போச்சு. 2025 பிப்ரவரியிலே உங்கள் படை மாண்டு போச்சு. அது 2026 மே வரலும் இருக்குது. அதுக்கப்புறமா இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா 4 குருடர்கள் ஒரு மிகப்பெரிய யானையை தடவி பார்த்த கதை தான் இன்னைய வரல ராசி பலன்னு யூடியூப்பில் எல்லோரும் உட்காந்து சொல்லுங்கிறாங்க. அவங்களுக்கு வியூஸ் வரணும், காசு வரணும். ஆனால் நான் தன்னை அறிந்த ஒரு மறைபொருள் ஞானி அல்லவா, ஜோதிடத்தின் வாயிலாக தன்னை அறிந்த ஒரு மறைபொருள் ஞானி அல்லவா, அதனால் இந்த மாதிரி அறிவூட்டல் கொடுத்தா தானே உங்களுக்கு அந்த யூசர் மேனுவல். இப்போது 2026 மேலிருந்து 2027 மே தலைமுறை வாழ்க்கை மேஷராசிக்கு. இதுக்கு இடையில் கஞ்சி குடிக்கலாமா? அது பணம் வரும் நாட்களில் உங்களது எல்ஐஜி, ஹெச்ஐஜி, எம்ஐஜிக்கு ஏற்ற மாதிரி பணம் வரும். இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது படை மாண்டு போச்சு. ஏற்கனவே இடையில் தலைமறைவு வேற இருந்தீங்க நீங்கள். எப்போ அது தலைமறைவு? அக்டோபர் 17 2025 டிசம்பர் 5 வரல தலைமறைவு சாமி. வெளியே வந்துருந்தா தூக்கி உள்ளே போட்டுருவான் உன்னை, பார்த்துக்க. ஆமாம், எச்சரிக்கையாக இருந்திருக்கணும் நீ செக் பவுன்ஸ் கேஸில். இப்போ டிசம்பர் 5க்கு அப்புறம் மீண்டும் படை மாண்டு போச்சு. இது மேஜர் பலன். இப்போ மைனருக்கு வா. ஆமாம், மைனர் குஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்களே. குஞ்சுன்னா என்ன தெரியுமா? குழந்தைன்னு அர்த்தம். தப்பாக புரிஞ்சிக்கூடாது. இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது மனசில் பயம் இல்லை சாமி, தைரியம் இல்லை, வீரியம் இல்லை. வீரியம்னா என்ன? விந்து உற்பத்தி இல்லை சாமி உனக்கு. இப்போ விந்தே கிடையாது. போ. ஆமாம், விந்து உற்பத்தியே இல்லை. விந்து உற்பத்தி இருந்தால் தான் வீரியம் வரும். ஆண்மைன்றது என்ன? விந்து உற்பத்தி வச்சு தான் சொல்கிறான். ஏன் விந்து உற்பத்தி இல்லைனாக்கா இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லிடுறான். ஏன் சொல்கிறான் இம்பார்ட்டன்ட்டுன்னு? ஆண்மையற்றவன், விந்து இல்லாதனால தான் ஆண்மையற்றவன் சொல்கிறான். விந்து இருக்கிறவன்கிட்ட சொல்ல மாட்டான். இப்போ உங்களுக்கு விந்தே, உங்களுக்கு 1 டன்னு கணக்கு 1 லிட்டர் கணக்கில் விந்து சுரக்கிற ஆளாக இருக்கலாம். இப்போ கிடையாது. இதெல்லாம் எப்படி தெரியுமா? ஒன்றின் விளைவை வைத்து இன்னொன்றை புரிந்து கொள்வது. அப்போ விந்தை வைத்து தான் வீரியம் என்றான். வீரியம் என்ற வார்த்தைக்கு என்னன்னு போட்டு பாரு, தமிழகராதி புத்தகத்தை எடுத்து தேடு.
தேடினா கிடைக்கும். அதில் வீரியம் என்றால் விந்து உற்பத்தி, அதுவே இல்லாமல் இருக்கிறீங்களே நீங்கள் இப்போ. அப்புறம் பிறகு வாங்க, இதயத்துக்குள்ள ஏதோ ஒரு ஆவி, தொழில் பண்ணு ஏற்கனவே பண்ணதுனால தானே இவ்வளோ நட்டத்தில் உட்காந்துருக்குன்றது உங்கள் மைண்ட் வாய்ஸ். ஒரே பிள்ளைகள் சஞ்சலம், புத்தி சஞ்சலம், ஆன்ம சஞ்சலம், ஆத்ம சஞ்சலம், ஒரே சஞ்சலம். அடுத்தது என்ன? மனைவி பத்ரகாளி ருத்ரகாளி, உன்னை கட்டிக்கிட்டு நான் என்னையா வாழ்க்கையில் வாழ்ந்த அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. இந்த மாதம் இருக்குது, எப்போவுமே கிடையாது, இந்த மாதத்துக்கு தான் இது பலனு. அதனால தான் மாத ராசி பலன் சொன்னோம்ல முன்னாடியே. பிறகு இந்த நேரத்தில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ரைட், பிறன் மனை விழுதல்ன்றான். திருமணம் கடந்த உறவில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூய தமிழில் சொல்லியிருந்தா யாருக்கு புரியும்? சோரம் போவதுன்னாக்கா ஏதோ சோன் பப்படி சாப்பிட்ற மாதிரி நினச்சிப்பான். அதனால் இந்த காலகட்டம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிறன் மனை எதுக்காக போகிறாங்க? பணத்துக்காக போகிறாங்க, குடும்பம் நடத்துறதுக்காக போகிறாங்க. பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணுக்கு எந்த பெண்ணு தரா? இப்போ தான் ஜிகோலோன்றாங்களே, பணக்கார வீட்டு பெண்கள், அது கூட நல்ல கட்டுமஸ்தான ஆம்பளை இளம் இளைஞரில் பார்த்தோன்னு கூப்பிட்றோம். பெண்களுக்கு இந்த வாய்ப்பு உண்டு. நான் என்னடா இதில் அறிவியலில் தவறு சரியெல்லாம் கிடையாது, நிகழ்ந்ததா இல்லையா? உலகம் என்பது பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட மனங்கள் வாழுது. இங்கே ஒரே மாதிரி ஜாஸ்தி பலன் சொல்ல முடியாது. உங்களுக்கு அது செட் ஆகலைனாக்கா உங்களுக்கு அது இல்லை, உங்கள் ஜாதகத்தில் இல்லை. இந்த அடிப்படை விஷயம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது யார் ஜாதகத்திலேயும் அந்த அமைப்பு இருக்குதோ அவங்களுக்கு 100% நடந்துடும். இல்லாதவங்களுக்கு அந்த எண்ணம் மீண்டும் போயிடும். அவ்வளோ அப்படி புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் சொல்லிருக்க முடியுமா? ராசி பலனில் 3 நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியுமோ அவ்வளோ தான் சொல்ல முடியும். இப்போ நான் 3ன்றதே 6 போச்சு பேருக்கு. ஏன்னா 4 குருடர்கள் ராசி பலன் பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு தான். ஏன்னா நீங்கள் பார்க்குறவங்கலாம் குருடர்கள்னு தெரியும்ல. ரைட், அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எப்படி இருக்குது? திருமணம் கடந்த உறவில் போகிற மாதிரி இந்த மாதம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்குது. ரைட், பார்த்து பாதுகாப்பு பண்ணிக்கங்க அவங்களுடைய எதிர்பாலின துணையை. ரைட், தந்தை எரிஞ்சு விழுறாரு, முதலாளி எரிஞ்சு விழுறாரு, ஆமாம், பாஸ் எரிஞ்சு விழுறாரு, துப்பாக்கியாலே சுடுறாரு பாஸ். இந்த வேலையை நீ செய்யலாமா, இந்த மாதம் சம்பளம் கிடையாது உங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு இருக்குதே. ஏதோ ஒரு வேற்று மதக்காரர்கள் முகமதியர் உடைய ஹெல்ப்பு கிடைக்குது. நீங்கள் இந்துவாக இருந்தால் முகமதியருடைய ஹெல்ப்பு கிடைக்குது, முகமதியராக இருந்தாலும் முகமதியருடைய ஹெல்ப்பு கிடைக்குது, கிறிஸ்துவருடைய ஹெல்ப்பு கிடைக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் கூட்டி கழித்து பார்த்தா எப்படி இருக்குதுன்னா, பார்ட்னர்ஷிப்பு விலகுது, ஓட்ட காசை கொடுத்துருன்றான். பிறகு முத்தான 3 பலனை கேளுங்க. 11 நவம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டம் மனசில் பயம், லப்பு டப்பு. எந்த நேரத்தில் கடங்கார வருவான், எந்த நேரத்தில் வீட்டை காலி பண்ண சொல்லுவான், எந்த நேரத்தில் ஹவுஸ் ஓனர் காலி பண்ணுவாங்க, என்ன பண்ணுறது பயம் பிடுங்கி தின்னுது சாமி. 11 நவம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026. அங்கிருந்து வாங்க 20 டிசம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026. கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடக்குது. தண்ணி கிடைக்குது. ஆணாக இருந்தால் பெண்ணால் ஒரு உதவி, பெண்ணாக இருந்தால் ஆணால் ஒரு உதவி. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, கூட்டி கழிச்சு பாரு, கணக்கெல்லாம் சரியா இருக்கும். நம்மகிட்ட கணக்கு பற்றி பேசுகிற. அடுத்தது 29 டிசம்பர் 2025 யாராவது ஷேர் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அம்புட்டும் போயிடும். பண்ணவே கூடாது, கேம்பிள் பண்ணக்கூடாது, மொத்தத்தையே வலிச்சு கொண்டாந்து நடு ரோட்டில் விட்டுரும். எச்சரிக்கையாக இருக்கணும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டமங்களும் தருகிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை தொடர்ந்து இந்த மாதிரி படைமாண்ட நேரத்திலேயாவது காப்பாற்றும். தவிச்ச வாங்கி தண்ணி கிடைக்கும். ஏன்னா மற்ற காரனுக்கும் அந்த பணவர நாட்கள் இந்த மாதிரி ஆபத்து எல்லாம் முன்னாடியே சொல்லி அவனை காப்பாற்றுற புண்ணியம் உங்களுக்கு தானே கிடைக்கும். நீங்கள் தானே ஷேர் பண்ணுறீங்க. ரைட் என்று கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால்
எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.